அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. மத்திய பிரதேசத்தில் கைது செய்யப்பட்ட அருள்பணியாளர் விடுதலை. மத மாற்றத்தின் பெயரில் கிறிஸ்தவர்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதற்காக தலத்திருவை நடத்தும் புகழ்பெற்ற நிறுவனங்களுக்கு எதிராக செயல்படும் முயற்சியை அருள்பணியாளர் மேத்யூ அவர்களின் விடுதியின் மீது நடத்தப்பட்ட திடீர் ஆய்வும் அவரது கைது நடவடிக்கையும் தலத்திருவை தலைவர்கள் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் குழந்தை உரிமைகளை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட கார்மெல் துறவு சபையைச் சேர்ந்த அருள்பணியாளர் அனில் மாத்யூ அவர்கள் கைது செய்யப்பட்ட 20 நாட்களுக்கு பிறகு தற்போது ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார் என்றும் இது கிறிஸ்தவ பணிகளை ஒடுக்கும் மாநில அரசின் ஒரு முயற்சியாகும் என்று தலத்திருவையின் தலைவர்கள் கூறியுள்ளனர் என்றும் யூகான் செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் பணிபுரிந்த அருள்பணியாளர் அனில் மேத்யூ இம்மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று கைது செய்யப்பட்டார் என்றும் பின்னர் ஜனவரி 28 இஞ்ஞாயிறன்று ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார் என்றும் அச்செய்தி நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. போபாலில் உள்ள அஞ்சல் பெண்கள் விடுதியின் இயக்குனர் மாத்யூ சிறார் நீதி சட்டத்தின் விதிகளை மீறுதல், சட்டவிரோதமாக குழந்தைகள் இல்லம் நடத்துதல் மற்றும் மதமாற்ற முயற்சிகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டார் என்று தெரிவிக்கும் அச்செய்தி குறிப்பு, சட்டவிரோதமாக குழந்தைகள் இல்லம் நடத்தியதற்காக அருள்பணியாளர் அனில் மாத்யூ வை தண்டிக்க முடியாதது, அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் நீதிமன்றம் இவ்வழக்கு குறித்து தெரிவித்ததாகவும் கூறியுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அருள்பணியாளர் மேத்யூவின் வழக்கறிஞர் குட்டியணிக்கல் அவர்கள், சிறார் நீதி சட்டத்தின் கீழ் அவர் மீது எந்தவொரு வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை, ஏனெனில் அவர் இயக்கும் விடுதி சிறார் இல்லம் அல்ல என்று அறிக்கையொன்றில் நீதிமன்றத்தில் தெரிவித்ததாகவும் அச்செய்தி எடுத்துரைக்கிறது. மேலும் அவ்விடுதியிலுள்ள அனைத்து சிறுமிகளும் அவர்களது பெற்றோரின் எழுத்துப்பூர்வ வேண்டுகோளின் பேரில்தான் பெண்கள் விடுதியில் தங்க அனுமதிக்கப்பட்டனர் என்றும், சட்டத் தேவையின்படி இவ்விடுதி பள்ளிக் கல்வித்துறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அச்செய்தி குறிப்பு விளக்குகிறது. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.